நிலத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்மா திருப்தியாகும். என் வாய் ஆனந்த கலைப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது நீர் எனக்கு துணையா இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலில் களி கூறுகிறேன். என் பிராணனை அழிக்க தேடுகிறவர்களோ பூமியின் தாழ்விடங்களில் இறங்குவார்கள். வேறொரு களி கூறுவார். அவர் பேரில் சத்தியம் பண்ணுகிறவர்கள் மேன்மை பாராட்டுவார்கள். பொய் பேசுகிறவரின் வாய் அடைக்கப்படும். 63வது சங்கீதத்திலிருந்து பாஸ்டர் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்வார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இக்காலை வேளையிலே தெய்வ சமூகத்திற்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் வாசித்த 63ஆம் சங்கீதம் 1 முதல் 11 வசனங்கள் வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தாவீது ராஜா யூதாவின் வனாந்திரங்களில் இருக்கையில் பாடினதான ஒரு சங்கீதமாக இருக்கிறது. இந்த சங்கீதத்தில் பார்க்கும் பொழுது கர்த்தரையை சார்ந்திருக்கிறதான காரியங்களை குறித்து பார்க்கிறோம். இந்த 63ஆம் சங்கீதம் அளவில் சிறியதாக இருந்தாலும் தியானத்தில் பெரியவைகளாக இருக்கிறது. தாவீது எழுதின சங்கீதங்களிலே அவர் வனாந்திரங்களில் இருக்கையில் பாடின சங்கீதம் மிகவும் விசேஷித்தவையாக இருக்கிறது. ஆரேத் என்கிறதான காட்டிலோ அல்லது சீப் வனாந்திரத்திலோ அவர் எழுதியிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. தாவீது வனாந்திரத்தில் இருந்தாலும் கர்த்தரை பற்றி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய ஆத்துமா அமர்ந்திருக்க வேண்டும் என்பதற்காகவும் அவருடைய ஆத்துமா கர்த்தர் மீதும் அவருடைய மாம்சம் கர்த்தரை வாஞ்சிக்கிறது என்று பார்க்கிறோம். தாவீதினுடைய முழு ஆள் தத்துவமும் கர்த்தர் மீதே தாகமாய் இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஆக தேவ பிள்ளைகள் கர்த்தருடைய சமூகத்தை நித்தமும் நாம் தேடி தேவனை காண விரும்புகிறவர்களாக இருக்க வேண்டும். வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தாலும் கர்த்தர் மீது அத்தனை வாஞ்சைகள் அவனுக்கு இருந்தது என்று பார்க்கிறோம். அவருடைய இரக்கத்தையும் அவருடைய தயவையும் அவருடைய கிருபையும் எந்த நாளிற்கும் தாவீதுக்கு அருளினார் என்பதை குறித்துதான் இந்த வேத பகுதியிலே நாம் பார்த்திருக்கிறோம். இந்த வேத பகுதியிலே நம்முடைய தியானத்திற்கென்று நாம் எடுத்துக்கொள்ளதான வசனம் 63ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தின் மேற்பகுதியை நாம் வாசிப்போம். என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டு இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய ஆத்துமா கர்த்தரை தொடர்ந்து பற்றி கொள்கிறதாக இருக்க வேண்டும். இங்கு தாவீதினுடைய சூழ்நிலையை பார்க்கும்போது அவன் அரசனாக இருந்தவன், ஒரு ராஜாவாக வாழ்ந்திருந்தவன், சம்பிரமாக இருந்து கொண்டிருந்தவன் என்று பார்க்கிறோம். சுகபோகமாக வாழ்ந்திருந்தான் என்று பார்க்கிறோம். இப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் இருப்பினும் தேவனாகிய கர்த்தர் வனாந்திரத்திலே அவன் அலைந்து திரிகிறதான வேளையிலும் கர்த்தரை நோக்கி அவன் ஜெபிக்கிறதான காரியங்களை பார்க்கிறோம். சங்கீதங்களாக அவன் பாடுகிறதான காரியங்களை பார்க்கிறோம். என்னுடைய ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். எந்த வனாந்திரமாய் இருந்தாலும், நான் அரசர் மாளிகையிலே இருந்தாலும் என்னுடைய ஆத்துமா உண்மையை பற்றி கொள்கிறது என்று பார்க்கிறோம். தேவ பிள்ளைகள் எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் கர்த்தரை சார்ந்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். வேதாமதை நாம் பார்க்கும் பொழுது அவருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறவனும் அவரை பற்றி கொள்ளும்படி விழித்திருக்கிறவனும் இல்லை என்று பார்க்கிறோம். ஆக தேவ பிள்ளைகள் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 64ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது. இந்த வசனத்தில் சொல்லப்படுகிறவர் கர்த்தரை பற்றி கொள்ளும்படி விழித்திருக்கிறவன் இல்லை. ஆக தேவ பிள்ளைகளாக நாம் ஒவ்வொரு
ஒவ்வொருவரும் கர்த்தரை தொடர்ந்து பற்றி கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். 7 விதமானதான காரியங்களிலே நாம் கர்த்தரை பற்றி கொள்ளலாம். முதலாவதாக கர்த்தரை பற்றி கொள்ளுங்கள். இரண்டாவதாக கர்த்தருடைய நாமத்தை பற்றி கொள்ளுங்கள். மூன்றாவதாக கிருபையை பற்றி கொள்ளுங்கள். நான்காவதாக வேதத்தை பற்றி கொள்ளுங்கள். ஐந்தாவதாக புத்திமதிகளை பற்றி கொள்ளுங்கள். ஆறாவது காரியமாக தேவனை அறிகிறதான அறிவை பற்றி கொள்ளுங்கள். ஏழாவது நித்திய ஜீவனை பற்றி கொள்ளுங்கள். முதலாவதாக நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. யோசுவாவின் சரித்திர புஸ்தகத்தில் 23ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். யோசுவாவின் சரித்திர புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை இந்நாள் மட்டும் நீங்கள் செய்தது போல உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றி கொள்ளுங்கள். முதல் காரியம் கர்த்தரை பற்றி கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றி கொள்ளுங்கள் என்று பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தருக்கு நாம் பயந்து அவரை சேவித்து அவரை பற்றி கொண்டிருக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். தேவனாகிய கர்த்தரிலே அன்பு கூர்ந்து அவருடைய வழிகளிலே நாம் நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதுவே அவரை பற்றி கொள்வதற்கு சமானமாய் இருக்கிறது. இதை கற்பித்திருக்கிறார். அவர் கற்பித்த காரியங்கள் எல்லாவற்றையும் கற்பனைகள் எல்லாவற்றையும் செய்வதற்கு நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவ பிள்ளைகள் அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய வழிகளில் நடந்து அவரை பற்றி கொள்ளும்படி நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தரை பின்பற்றி அவருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய சத்தத்தை கேட்டு அவருக்கு செவி கொடுக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தரை நாம் பற்றி கொண்டிருக்கிறோம் என்று பார்க்கிறோம். யாரெல்லாம் கர்த்தருக்கு பயந்திருக்கிறாரோ, எந்த தேவ மனுஷெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கைக்கொள்கிறார்களோ, எந்த தேவ பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரை பின்பற்றி இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் தேவனாகிய கர்த்தரை பற்றி கொண்டவர்களாக இருக்கிறார்கள். முதலாவதாக காரியமாக கர்த்தரை பற்றி கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இரண்டாவதாக மீகா தீர்க்கதரிசி புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிப்போம். அவனவன் மீகா தீர்க்கதரிசி புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சகல ஜனங்களும் தங்கள் தங்கள் தேவனுடைய நாமத்தை பற்றி கொண்டு நடப்பார்கள். நாங்களும் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை பற்றி கொண்டு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நடப்போம். ஹல்லேலூயா. 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 இங்கு நாம் என்ன காரியங்களை பார்க்கிறோம் என்றால், கடைசி நாட்களிலே கர்த்தருடைய பர்வதத்திலே சொல்லப்படுகிறதான காரியங்களை பார்க்கிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் பற்றி கொண்டு நடப்போம் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை பற்றி கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. முதல்ல கர்த்தரை பற்றி கொள்ளுங்கள். அடுத்த கர்த்தருடைய நாமத்தை நாம் பற்றி கொள்ள வேண்டும். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள் என்று பார்க்கிறோம். அவருடைய நாமத்துக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்தி மகிமை உள்ள நாமத்தை நாம் துதிக்கிறவர்களாக இருக்கிறோம். நம்மை உண்டாக்கினதான எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக அவரை பணிந்து கொண்டு அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்தை பிரசித்த பண்ணுகிறவர்களாக, கர்த்தருடைய நாமத்திற்கு மகத்துவத்தை நாம் செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளாகிய ஒவ்வொருவரும் கர்த்தருடைய நாமத்தை எந்த நாளிலும் பற்றி கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். முதல்ல நாம் பார்த்தோம், கர்த்தரை பற்றி கொண்டிருங்கள். இரண்டாவதாக கர்த்தருடைய நாமத்தை பற்றி கொண்டிருங்கள். மூன்றாவதாக எபிரேயர் நிருபம் 12ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை
அசைவில்லா ராஜ்யத்தை பெறுகிறவர்கள் ஆகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக் கொள்ள கடவோம். ஹல்லேலூயா. அசைவில்லாத ஒரு ராஜ்யத்தை, தேவ ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிறதான தேவ பிள்ளைகள் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படிக்கு அவருடைய கிருபையை நாம் பற்றிக் கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவ கிருபையை நாம் சார்ந்து இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவ பிள்ளைகளுக்கு கிருபை அளிக்கும்படியாகத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார் என்று பார்க்கிறோம். கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உண்டாயின என்று பார்க்கிறோம். நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவின் மேல் உள்ளதான விசுவாசத்தோடும் அன்போடு கூட என்னிடத்தில் பூரணமாய் பரிபூர்ணமாய் பெருகிட்டு என்று பார்க்கிறோம். கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்ததின் நிமித்தமாக ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார் என்று பார்க்கிறோம். நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்திலே சகாயம் செய்யும் கிருபை அடையும் கிருபாசன தண்டையிலே நாம் வந்திருக்கிறோம் என்று பார்க்கிறோம். அந்த கிருபையை பற்றிக் கொள்ளும்படியாகத்தான் நாம் வந்திருக்கிறோம் என்று பார்க்கிறோம். ஆக தேவ பிள்ளைகள் அவருடைய கிருபையை நாம் பற்றிக் கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். முதல்ல பார்த்தோம், கர்த்தரை பற்றிக் கொண்டிருங்கள். இரண்டாவதாக அவருடைய நாமத்தை பற்றிக் கொண்டிருங்கள். மூன்றாவதாக கிருபையை பற்றிக் கொண்டிருங்கள். நான்காவதாக வேதத்தை பற்றிக் கொண்டிருங்கள். ஹல்லேலூயா. 119 சங்கீதம் 4வது வசனத்தை நாம் வாசிப்போம். எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றிக் கொண்டு என் முழு இருதயத்தோடு அதை கைக்கொள்ளுவேன். ஹல்லேலூயா. இங்கே என்ன காரியத்தை பார்க்கிறோம் என்றால், வேதத்தை நான் பற்றிக் கொண்டு, வேதத்தை சார்ந்து கொண்டு, வேதத்தோடு இசைந்து கொண்டிருந்து என் முழு இருதயத்தோடு வேதத்தை நான் கைக்கொள்ளுவேன். ஹல்லேலூயா. நான் எப்பொழுதும் என்றென்றைக்கும் உமது வேதத்தை நான் காத்துக் கொள்வேன் என்று பார்க்கிறோம். ராக்காலங்களில் அவருடைய நாமத்தை நினைத்து அவருடைய வேதத்தை நாம் கைக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். வேதத்தை கைக்கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று பார்க்கிறோம். வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான் என்று பார்க்கிறோம். வேதத்தின்படி நடக்க உத்தமமாகத்தான் பாக்கியவான் என்று பார்க்கிறோம். ஆக தேவ பிள்ளைகள் அவருடைய வேதத்தை நாம் பற்றிக் கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய வேதத்தை நாம் சார்ந்து இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஐந்தாவது காரியமாக நீதிமொழிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள், அதை விட்டுவிடாதே, அதை காத்துக்கொள், அதுவே உனக்கு ஜீவன். ஹல்லேலூயா. புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள், அதை விட்டுவிடாதே, அதை காத்துக்கொள், அதுவே உனக்கு ஜீவன் என்று பார்க்கிறோம். புத்திமதிகள் எங்கிருக்கிறது என்று பார்த்தால், மூத்தோரிடத்தில் புத்தி இருக்கிறது, வயது முதிர்ந்தவர்களிடத்தில் புத்தியும் ஞானம் இருக்கிறது என்று பார்க்கிறோம். முதியோருடையதான அவர்களுடையதான அனுபவம் நமக்கு நல்ல பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. அவர்களுடைய அனுபவம் தான் நமக்கு நல்ல புத்திமதிகளை கொடுக்கிறதாக இருக்கிறது. உதாரணமாக நாம் பார்க்கும்போது சாலமோனை குறித்தும் ரெகொபெயாமை குறித்து நாம் பார்க்கும்போது, சாலமோன் முதியவர்களுடைய ஆலோசனையை அவன் கேட்டான் என்று பார்க்கிறோம். முதியோரிடத்திலே தன்னுடைய காரியங்களை தெரிவித்து அவர்கள் எந்த புத்திமதிகளை தனக்கு சொல்லுகிறார்கள் என்பதை அவன் கேட்டான் என்று பார்க்கிறோம். சாலமோனுடைய மகனாகிய ரெகொபெயாமோ பார்க்கும்போது அவன் தன்னோடு விளையாடி கொண்டிருந்ததும் தன்னோடு பழகி கொண்டிருந்ததான வாலிபருடைய ஆலோசனைகளை அவன் கேட்டான் என்று பார்க்கிறோம். ஆக தேவ பிள்ளைகள் முதியோரிடத்தில் தான் அந்த புத்திமதிகள் எல்லாம் இருக்கிறது என்று பார்க்கிறோம். உன்னுடைய இருதயத்தை புத்திமதிக்கும், உன்னுடைய செவிகளை அறிவின் வார்த்தைகளுக்கும் சாய்ப்பாயாக என்று பார்க்கிறோம். நீதிமொழியின் புஸ்தகத்தை நாம் பார்க்கும்போது 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பார்க்கும்போது, வெள்ளியை போல என்னுடைய புத்திமதியையும் பசும் பொன்னை போல பார்க்கிறோம் ஞானத்தையும் அங்கீகரித்துக் கொள்ளுங்கள் என்று பார்க்கிறோம். வெள்ளியை போலவும் பொன்னை போலவும் புத்திமதிகளின் ஞானத்தையும் நாம் அங்கீகரித்துக் கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதை பார்க்கிலும் இந்த
புத்திமதிகளும் ஞானம் விலையேற பெற்றவைகளாக இருக்கிறது. நீ ஞானம் உள்ளவனாகும்படி ஆலோசனைகளை கேட்டு புத்திமதிகளை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். இங்கு பார்க்கும்போது சிறு பிள்ளைகளாக அநேகராய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறதான காரியம், நீதிமொழிகளின் புஸ்தகத்தை தினந்தோறும் நாம் வாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நீதிமொழிகளின் புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது அவைகளிடத்திலிருந்து நமக்கு ஞானம், நீதி, விவேகம் என்பவைகளெல்லாம் உபதேசங்களை நாம் அடைந்து கொள்ளலாம் என்று பார்க்கிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலே 2-3 வசனங்களை நாம் வாசிப்போம். இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பவைகள் பற்றிய உபதேசத்தை அடையலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல ஒரு கல்விமான், நல்ல ஒரு புத்திமான், ஞானவானாக இருந்த சாலமோன் எழுதினதான நீதிமொழிகள் தான் நாம் வாசிக்கிறோம். இந்த நீதிமொழிகளின் புஸ்தகத்தின் மூலமாக நமக்கு நீதி, விவேகம், நிதானம் என்பவைகள் எல்லாம், புத்திமதிகள் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளலாம், ஞானத்தை எல்லாம் அறிந்து கொள்ளலாம், அறிவை எல்லாம் அறிந்து கொள்ளலாம் என்று பார்க்கிறோம். ஆக புத்திமதிகளை காத்து கொள்ளுகிறவன் ஜீவ வழியிலே நடக்கிறான். தேவ பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தைகளிலே நான் நடக்கும் பொழுது நேரான வழியிலே, செம்மையான வழியிலே கர்த்தர் நம்மை வழிநடத்துவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். 5வது காரியமாக புத்திமதியை பற்றிக் கொள்ளுங்கள். 6வது காரியமாக ரோமருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே இப்படியாய் சொல்லப்படுகிறது. தேவனை அறியும் அறிவை பற்றிக் கொண்டிருக்க மனதில்லாதிருக்க, தேவனை அறியும் அறிவை பற்றிக் கொள்வதற்கு நாம் மனதிருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பூமி கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினாலே நிறைந்திருக்கிறது என்று பார்க்கிறோம். எல்லாவற்றும் ரட்சிக்கப்படும் சத்தியத்தை அறிகிற அறிவையும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிறோம் தேவனை அறிகிறதான அறிவையும் விரும்புகிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகள் அவரை அறிகிறதான அந்த அறிவிற்காக நாம் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட வேண்டும் என்று பார்க்கிறோம். தேவ பிள்ளைகள் பவுல் அப்போஸ்தலனை குறித்து நாம் பார்க்கும்போது பிலிப்பியர் நிருபத்திலே 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே இந்த பவுல் அப்போஸ்தலன் அநேக செல்வாக்கு மிகுந்தவன், வசதி வாய்ப்புகள் நிறைந்தவன், சம்பளமாய் வாழ்ந்து கொண்டிருந்தவன், சுகபோகமாக இருந்தவன். அப்படி இருப்பினும் கர்த்தரை அறிகிறதான அறிவிற்காக எல்லாவற்றையும் நான் நஷ்டம் என்று குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று அவன் சொல்லுகிறான். ஆக தேவ பிள்ளைகள் அவரை அறிகிறதான அறிவிலும் அவருடைய கிருபையிலும் நாம் வளர்கிறவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் அவரை அறிகிறதான அறிவின் வாசனையை நமக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஆக தேவ பிள்ளைகள் அவரை அறிகிறதான அறிவிலே நாம் பற்றி கொண்டிருக்க வேண்டும். 7வது காரியமாக நாம் பார்க்க போகிறோம். 1 தீமோத்தேயு நிருபம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். 1 தீமோத்தேயு நிருபம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நித்திய ஜீவனை பற்றிக் கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். நித்திய ஜீவன் என்று பார்க்கும்போது யாருக்கு தேவனாகிய கர்த்தர் நித்திய ஜீவனை அருளுகிறார் என்றால், யோவான் சுவிசேஷ புஸ்தகத்தை நாம் திருப்பி பார்க்கும்போது அநேக நித்திய ஜீவனை குறித்ததான வார்த்தைகள் வெளிப்படுகிறது. குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாக இருக்கிறான் என்று பார்க்கிறோம். அவருடைய வசனத்தை கேட்டு அவரை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று பார்க்கிறோம். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் உம்முடைய குமார் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன் என்று பார்க்கிறோம். பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்கள், தேவனுக்கு நாம் அடிமைகளாக இருக்கிறோம். பரிசுத்தமாகுதலினுடைய முடிவுதான்
நித்திய ஜீவனாக நமக்கு இருக்கிறது. அவருடைய மாம்சத்தை புசித்து அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று பார்க்கிறோம். ஆக தேவ பிள்ளைகள் யாவருக்கும் நித்திய ஜீவனை அருள்மொழிக்கு பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இவ்வுலகத்திலே அனுப்பினார் என்று பார்க்கிறோம். 7 விதமான காரியங்களை நாம் பற்றி கொள்ள வேண்டும். முதல் காரியமாய் நாம் பார்க்கும்போது கர்த்தரை பற்றி கொள்ளுங்கள். இரண்டாவதாக கர்த்தருடைய நாமத்தை பற்றி கொள்ளுங்கள். மூன்றாவதாக கிருபையை பற்றி கொள்ளுங்கள். நான்காவதாக வேதத்தை பற்றி கொள்ளுங்கள். ஐந்தாவதாக புத்திமதிகளை பற்றி கொள்ளுங்கள். ஆறாவது காரியமாக தேவனை அறிகிற அறிவை பற்றி கொள்ளுங்கள். ஏழாவதாக நித்திய ஜீவனை பற்றி கொள்ளுங்கள். தேவ பிள்ளைகள் உம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க மனதை உடையவன் உமையை நம்பியிருக்கிறபடினாலே பூரண சமாதானத்தோடு அவனை காத்துக் கொள்வீர் என்று பார்க்கிறோம். இக்கால வேளையிலே தேவ ஆலயத்திற்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனாகிய கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டு அவரை நம்பினபடினாலே உங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அருள்வதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் இந்த சங்கீத பகுதியை நமக்கு கொடுத்தபடினால் நாம் கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Praise the Lord, praise the Lord, praise the Lord.